بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى: لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்தபோது இந்த மனிதர்களை நாம் செவ்வையாக படைத்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். தன் படைப்புகளின் நேர்த்தியை பற்றி திருக்குர்ஆன் முழுக்க வசனங்கள் வருகிறது. வானம் பூமிகளின் ஒழுங்குகளை பற்றி பேசுகிறான். இரவு பகல் மாறி வருவதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு 2 தடவை திரும்பி பாருங்க, ஏதாவது குறை இருக்குதான்னு சொல்லுங்க, என் படைப்பில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் தெரியுதா என்று பாருங்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சவால் விடுகிறான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்கிற நமக்கு இதில் இஸ்லாம் சொல்லித் தருகிற படிப்பினை என்று சொன்னால், செயல்களிலே நேர்த்தி தேவை, செயல்களிலே முழுமை என்பது அவசியம். எதையும் ஏனோதானோ என்று அரைகுறையாக செய்துவிட்டு ஒரு காரியத்திலிருந்து நீங்கள் முடித்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அந்த அவசரகதியும் அரைகுறை வேலை என்பது அதிகரித்திருக்கிறது. நேர்த்தி என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய பண்பாடுகளில் மிக முக்கியமான பண்பாடு நேர்த்தி. எனவே அல்லாஹ் தன்னை உதாரணம் காட்டி இங்கே குறிப்பிடுகிறார். மனித படைப்புகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒரு மனித படைப்பில் 2 கைகள், ஒவ்வொரு அவயங்கள் இருக்க வேண்டிய இடங்களிலே வைத்து அல்லாஹ் அழகிய வடிவத்திலே நான் மனிதனை படைத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். யோசித்து பாருங்கள், உலகத்தில் 2 கால்களில் நடக்கிற ஒரே மிருகம் மனிதன் மட்டும்தான். ஆடெல்லாம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ஒரு காலை தூக்கி படுகைகளில் போட்டு மேய் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. மனித படைப்புகள் ஒவ்வொன்றையும் நாம் கவனித்து பார்க்கிற போது அல்லாஹ் அதை அமைப்பாக படைத்திருக்கிறார். இந்த அமைப்பை பார்க்கிற போது நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டுமானால் என்று சொன்னால், நம்முடைய செயல்களிலும் நேர்த்தி தேவை. இன்றைக்கு அந்த நேர்த்தி குறைந்திருக்கிறது. ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு போங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க, அது ஏதோ சரி பண்ணிட்டா முடிஞ்சு, இதுதான் சொன்னீங்க, அது நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா அதுதான் பேசுவாருங்க. ஏதோ ஒரு மருத்துவர்கிட்ட போங்க, இப்போ ஒரு சளி இருக்குது, ரைட், அந்த சளிக்கான மூல காரணம் என்ன, அதுக்கு எப்போ நிரந்தரமாக அதை சரி செய்வது எப்படி, இதெல்லாம் இருக்காது. மேல் பூச்சுக்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல ஒரு துரிதகதியான வேலை தான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் நடக்கிறது. ஒரு கடைக்கு போனால் ஜப்பான் ப்ராடக்ட்னா நம்ம உடனே நல்லா வாங்கிடுவோம். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த பொருள் தரமானதாக இருக்கும், மிகச்சரியாக அதை செய்திருப்பார்கள். மற்ற நாடுகளை பற்றி அது என்ன மேடின், எந்த நாட்டு தயாரிப்பு என்று கேட்கிற போதே நமக்கு அதில் டவுட் வந்துடுது. அது அவ்வளோ சரியாக இருக்காது. சில நாடுகளின் பெயரை சொல்லுகிற போது அதை நாம் கண்ணை மூடிக்கொண்டு வாங்குகிறோம். காரணம், அது அவர்கள் தரமாகத்தான் அதை செய்திருப்பார்கள். அப்போ தரமான செயல்பாடுகளுக்கு, முழுமையான செயல்பாடுகளுக்கு ஒரு மரியாதை என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய எந்த செயல்பாடாக இருந்தாலும் முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அஹ்ஸினு அத்திபஹா, நீங்கள் ஆட்டை அறுத்தீங்கனாலும் அந்த அறுப்பதில் நீங்கள் முழுமையை கடைபிடியுங்கள் அப்படின்னாங்க. எப்படி முழுமையை கடைபிடிப்பது? நபிகள் பெருமானாருக்கு முன்னால் ஒரு ஆடு வச்சு நிறுத்தியிருந்தார். அதை ஒரு தடவை அறுத்துட்டோம் அப்படின்னாலே அது 2வது தடவை அதை நாம் மீட்டக்கூடாது. அந்த கத்தியை ஒரு அறுவையில் அது அறுக்கப்பட்டு விட வேண்டும். அதற்கு வழி கூடக்கூடாது. அவர் ஆட்டை கொண்டு கத்தி கையில் வைத்து கொண்டு தீட்டி கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 2 தடவை அறுக்கிறீங்க என்றார்கள். ஒரு தடவை ஒன்று நீங்கள் அதற்கு முன்னால் கத்தியை காட்டி தீட்டி கொண்டிருப்பது அதை அறுப்பதற்கு சமம். நீங்கள் அறுப்பதற்கு முன்பே உங்களுடைய ஆயுதங்களை சரி செய்து கொண்டு வர வேண்டாமா? அழுத்தால் நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் அதை செய்யுங்கள், அழகுபடுத்தி அதை செய்யுங்கள், அதற்கு இரக்கம் காட்டி செய்யுங்கள், அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்துங்கள் என்றார்கள். இது ஆட்டில் மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு தேவை. தொழுகின்ற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார்கள்,
சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, நான் எப்படி தொழுகிறேன் அது போல தொழு. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழுகுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நிலையிலேயே தொழுகுங்கள். அப்படி சிந்தனை வரலையா, அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அவன் நம்மை கண்டு கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில வணங்குங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இதற்கு பேர் தான் இஹ்சான். இஹ்சான் முழுமையாக செய்தல் என்று சொன்னால் என்ன? ஒரு விஷயத்தை தரம்பட செய்தல் என்றால் என்ன? அதில் நேர்த்தி வேண்டும். வணக்க வழிபாடுகளில் தஅதீருல் அர்கான் என்று ஒன்று இருக்கிறது. ருக்கு போயிட்டு எந்திரித்து முழுமையாக நிற்க வேண்டும். எந்திரிச்சு பாதி நின்று பாதி நிற்காம சஜிதாவுக்கு போனால் அது தொழுகை கூடாது. ஷாஃபி மதுஹபினுடைய சட்டங்களில் தஅதீருல் அர்கான் என்பது ஃபர்ல், அதாவது ஒவ்வொரு செயல்பாடையும் நிதானித்து செய்ய வேண்டும். ஒரு சஜிதாவுக்கு போறீங்க, முழுமையாக எழுந்து அமர்ந்த பிறகு ரெண்டாவது சஜிதா, ஒரு சஜிதாவுக்கும் ரெண்டாவது சஜிதாவுக்கும் மத்தியில ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ற அளவு இருந்தாலும் அதுல சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. முழுசா வர்றதுக்கு முன்னால் பாதியிலே குனிந்து விடுத்தேன், மீண்டும் ரெண்டாவது சஜிதாவிற்கு செல்லுவது என்பது அது தஅதீருல் அர்கானுக்கு முரணாக ஆகிவிடும். ஒவ்வொரு ருக்குனுகளையும் அதை முழுமைப்படுத்த வேண்டும். ருக்குவா இருக்கலாம், சுஜுதா இருக்கலாம், கியாமாக இருக்கலாம். இப்படி தொழுதால் அந்த தொழுகை நிறைவு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தொழுதாரு, வேகமாக தொழுதாரு. நீங்க தொழுகவே இல்லை, லம் யுஸல்லி, லம் துஸல்லி, நீங்க தொழுகவே இல்லை, திருப்பி போய் தொழுகுங்க என்று 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அனுப்பி வைக்கிறார்கள். இப்போ வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதில் நேர்த்தி என்பது அவசியம். பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் அதில் நேர்த்தியான செயல்பாடுகளும் சொற்களும் அவசியம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். 23 ஆண்டுகள் தான் அவர்கள் செய்துவிட்ட போன காரியங்கள் நிறைவுபடுத்திவிட்டு போனார்கள். பல தலைவர்களில் இருந்து எப்படி வேறுபட்டார்கள் என்றால், அவர் கொஞ்ச நாள் இருந்தார்னா ஒன்றும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பார். தாமஸ் ஆல்வா எடிசன் கொஞ்ச நாள் இருந்திருந்தார்னா இன்னும் கொஞ்சம் அறிவியல் சாதனைகளை செய்துவிட்டு போயிருப்பார், முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காரல் மார்க்ஸ் இருந்திருந்தால் கம்யூனிஸ்டிய புரட்சியில் இன்னும் சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்து நிறைவுபடுத்தி இருப்பார் என்று சொல்வது உண்டு. உலகத்தின் எந்த அறிஞர்களை கேளுங்கள், அவர் ஒரு வருஷம் இருந்திருந்தா, 5 வருஷம் இருந்திருந்தா, 10 வருஷம் இருந்திருந்தா இதையெல்லாம் சாதித்திருப்பார் என்று சொல்வார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவ்வுலகத்தில் விட்டு நிறைவுபடுத்துவதற்கு முன்பு, நான் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா என்று கேட்டார்கள். அல் பல்லகத்து ரிசாலத்தி, நான் என்ன தூது செய்தியை சொல்ல வந்தேனோ அதை நான் நிறைவாக செய்து விட்டேனா என்று கேட்டார்கள். எல்லோரும் சாட்சி சொன்னார்கள், நீங்கள் முடிச்சிட்டீங்க, எல்லாம் முடிந்து போனது. ஒரே வார்த்தை சொன்னார்கள், இதுவரை இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாவின் மனித சமுதாயத்தில் மண்டி கடந்த மூட பழக்கங்கள் அத்தனையும் என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன். இந்த சமுதாயத்தில் இனி அந்த ஐயாமுல் ஜாஹிலியா கிடையாது, ஆண்டான் அடிமை பேதமை கிடையாது, அடிமைத்தனங்கள் என்பது இனிமேல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் நான் முழுசா நீக்கிட்டேன். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் இப்போது சமமாக நிற்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் 23 ஆண்டுகளில் முழுமைப்படுத்திவிட்டு, அந்த முழுமைக்கு தேவையான எல்லா தடங்கல்களையும் நீக்கிவிட்டு, மனித சமுதாயத்திடம் இருந்து அத்தனை அறியாமையும் போக்கிவிட்டு இந்த சமுதாயத்தை அவர்கள் விட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானாருடைய செயல்பாடு ஒவ்வொரு முஸ்லிமுக்குமான மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரிகளாக இருக்கின்றன. நேர்த்தி தேவை, சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் எல்லாவற்றிலும் நேர்த்தி தேவை என்பதை இந்த நிகழ்வுகள் எடுத்தோதுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா காரியங்களையும் நிறைவாய் ஆற்றுகின்ற செயல்படுகின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.